வணக்கம் நேயர்களே, ராஜயோகம் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் உங்க பிரீத்தி சுரேஷ். நம்ம ராஜயோகம் டிவியில் தினம் தினம் புது புது ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கும் ஒரு தகவல் தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த தகவல் சொல்கிறதுக்காக நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான, ரொம்ப பிடித்த ராஜயோகம் புகழ் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நமக்காக காத்துட்ருக்காரு. அவரை நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்றுடலாம். வணக்கம். வணக்கம் சார். சார், நம்மளோட முன்னோர்கள், அதாவது மூதாதையர்கள் இறந்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு திதி கண்டிப்பாக கொடுக்கணும்னு எல்லாருமே சொல்லுவாங்க. திதி கொடுக்கறதால ஏற்படுற முன்னேற்றம் வாழ்க்கையில் என்ன? திதி கொடுக்காம இருந்தால் அவங்களுக்கு என்னென்ன பின்விளைவுகள் காண வரும்? பொதுவாகவே மறைந்த அல்லது உங்களுடைய மனதில் நிறைந்த முன்னோர்களை, மரணம் என்ற தருணத்தை தழுவிய உங்களது முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது விதியாகவே சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டிருக்குது. சாதாரண ஒருவர் தரையில் உட்காரும் பொழுது அமரக்கூடிய அமைப்பு வேறு மாதிரி இருக்கும். அதுவே ஷோபாவில் உட்காரும்போது உட்காரக்கூடிய அமைப்பு வேறு விதமாக இருந்துகிட்டு இருக்கும். அதுவே 2 சக்கர வாகனத்தில் உட்காரும் பொழுது நம்ம உட்காரக்கூடிய அமைப்பு வேறு மாதிரி இருக்கும். இதுவெல்லாம் ஒரு விதி தான். தரையில் இப்படித்தான் உட்கார முடியும், ஷோபாவில் இப்படித்தான் உட்கார முடியும், 2 சக்கர வாகனத்தில் இப்படித்தான் உட்கார முடியுங்கிற ஒரு விதி இருந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு மனுஷாளுக்கும் இந்த வாழ்வியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான விதி அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்குது. எந்த கல்வியாலும் கற்றுக்க முடியாத ஒரு விதி அப்படின்னு இருக்குது இல்லையா? அந்த விதியால் உங்களுக்கு சதி ஏற்படும் பொழுது அந்த சதியிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த திதிக்கு இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமா இருந்துகிட்டு இருக்குது, மிகப்பெரிய உன்னதமாக இருந்துகிட்டு இருக்குது. இந்த திதி அப்படிங்கிறது பெத்தவங்களுக்கு அப்படிங்கிறத விட, மூதாதையர் அப்படிங்கிறத விட, உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கு இந்த மாதிரியான நேரங்களில் திதி வரக்கூடிய அந்த திதி நேரங்களில் திதி கொடுக்கறது, தர்ப்பணம் கொடுக்கறது தலையாய கடமையாக சொல்லப்பட்டிருக்குது. எதனால்? திதி அப்படிங்கிறது விதியை விட முக்கியமாக சாஸ்திரம் எதனால் சொல்லி வச்சுருக்குது அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் இதுதான் விதி அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் இல்லையா? அதாவது இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டாலும் இந்த வயசுக்கு மேலே உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது விதியாக கொடுத்துருக்கும். அல்லது இவ்வளவு வருஷம் நீங்கள் நல்லா இருந்தாலும் இதற்கு மேலே உங்களுக்கு கஷ்டம் வருது அப்படிங்கிறது விதியாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரியான கஷ்டம் வரக்கூடிய நேரங்களில் கூட நீங்கள் நஷ்டப்படாமல் காப்பாற்றக்கூடிய தகுதி இந்த திதி சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. ஒரு சமயம் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதுமே நன்மை இருக்குது, அல்லது வாழ்நாளில் அவ்வப்பொழுது யோகம் வருது, அல்லது வாழ்நாளில் உங்களுக்குன்னு கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டம், உங்களுக்குன்னு கிடைக்க வேண்டிய லாபம், உங்களுக்குன்னு கிடைக்க வேண்டிய நன்மையெல்லாம் உங்களுக்கே கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு இந்த திதி, உங்களுடைய விதிக்கப்பட்ட விதி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த திதி சம்மந்தப்பட்ட விஷயம் மிகப்பெரிய முத்தாய்ப்பாக அமையுது அப்படிங்கிறத உண்மை. நீங்கள் சரியான முறையில் திதி கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்களே, அந்த திதி கொடுக்கும் பொழுது உங்களுடைய விதி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட யோகங்கள் சிந்தாமல் சிதறாமல் உங்களுக்கே கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக வந்துட்டு இருக்கும். நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வரும் பொழுது அந்த ஜாதகத்தை கையில் எடுக்கும் பொழுது அந்த ஜாதகத்தில் யோகம் அப்படின்னு அதிகமாக இருந்தது அப்படின்னா என்னையும் அறியாமல் சந்தோஷமாக இவ்வளவு யோகம் இருக்குதுன்னு சொல்ல ஆரம்பிப்போம். அது சந்தோஷமாக இருக்கும். ஆனால் சரியான வகையில் திதி கொடுக்காம அந்த தோஷம் சம்மந்தப்பட்ட விஷயம் இருந்துன்னு வைங்களே, அந்த யோகம் எதுவுமே அவருக்கு பலன் கொடுக்காம அவருக்குண்டான யோகம் அவங்க கூட சேர்ந்த மற்றவர்களுக்கு போகுது அப்படிங்கிறது கொஞ்சம் அங்கலாப்பப்படக்கூடிய விஷயமாக தான் இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய யோகம் உங்களுக்கு சேராமல் உங்கள் கூட உள்ள மற்றவர்களுக்கு போகும் பொழுது அது உங்களுக்கு பாவமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை உங்களுக்கே கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய அமைப்பு இந்த முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய திதி சம்மந்தப்பட்ட தர்ப்பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. சார், அப்போ அந்த திதியை நம்ம எந்த நேரத்தில் கொடுக்கணும் சார்? அவங்க இறந்த அந்த நாளில் கொடுக்கணுமா, இல்லை நம்ம இந்த ராமேஸ்வரம் அந்த மாதிரி கோயில் போகும்போது அங்கே கொடுக்கணுமா? அதாவது வாழக்கூடிய வாழ்க்கையில் வறுமை இல்லாமல் வசதி வாய்ப்பு இருந்தது அப்படின்னா நீங்கள் ராமேஸ்வரம் போகலாம். அதுவே இன்னும் கொஞ்சம் அதிகமான வசதி இருந்துன்னு வைங்களே, காசி போகலாம், கயா போகலாம். இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இல்லாமல் சாதாரணமாக நிற்க நேரம் இல்லாமல் உழைக்கக்கூடிய சாதாரண மனுஷாளுக்கு காசி போக முடியல, ராமேஸ்வரம் போக முடியல, கயா போக முடியல அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த திதி தர்ப்பணம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கொடுக்கக்கூடிய ஆசை இருந்தால் கூட எந்த நாளில் கொடுக்கணுங்கிற விஷயம் தெரியாமல் வந்துட்டு இருக்குது. அதாவது ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வைங்களே, அந்த பிறந்த குழந்தைக்கு நட்சத்திரம் முக்கியம். அதே மாதிரி இறந்த மனுஷாளுக்கு திதி மட்டும்தான் முக்கியம். பிறந்த குழந்தைக்கு பிறந்த நாள் கொண்டாடும் பொழுது அந்த பிறந்த நாள் அந்த தேதி இருக்கும், அந்த கிழமையை வச்சு நட்சத்திரத்தை அடிப்படை வச்சு அந்த குழந்தைக்கு பிறந்த நாள் கொண்டாடுவோம். அதுவே மரணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான விஷயங்களை கணிக்கும் பொழுது அந்த நாள், அந்த நட்சத்திரம், அந்த தேதி இதுவெல்லாம் முக்கியம் இல்லை, அந்த திதி மட்டும்தான் முக்கியம். ஒருவர் எந்த திதியில் மரணம் அப்படிங்கிற அம்சத்தை மரணம் அப்படிங்கிற தருணத்தை தழுவினாரோ அந்த திதி வரக்கூடிய நாளில் தான் அவருக்கு தர்ப்பணம் அல்லது திதி கொடுக்கணும் அப்படிங்கிறது உண்மை.
அந்த மாதிரி சரியான தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய அந்த திதி நேரம், அவருடைய இறந்த திதி நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்துன்னு வைங்களே, அல்லது வெளிநாட்டில் இருந்து ஒரு சில ஜோசியரை கேட்கும் பொழுது ஒவ்வொரு மாதிரி மாறி மாறி சொன்னாங்கன்னு வைங்களே, அந்த மாதிரியான குழப்பம் வரும் பொழுது நீங்கள் அவருடைய இறந்த திதி தெரியாமல் இருந்தால் கூட வருஷத்துக்கு வருஷம் வரக்கூடிய, அதாவது மகாலய அமாவாசை என்று சொல்லக்கூடிய ஆடி அமாவாசை அல்லது தை அமாவாசை அல்லது புரட்டாசி அமாவாசை, இந்த மாதிரியான அமாவாசை வரக்கூடிய நாட்களில் நீங்கள் தாராளமாக திதி கொடுக்கலாம், தர்ப்பணம் கொடுக்கலாம். ஆடி அமாவாசைக்கோ புரட்டாசி அமாவாசைக்கோ தை அமாவாசைக்கோ நீங்கள் கால நேரம் பார்க்க வேண்டியதில்லை. ஒரு மனிதர் ஒரு மனுஷால் எந்த திதியில் மரணத்தை தழுவி இருந்தாலும் அவங்க அந்த குறிப்பிட்ட திதியை பார்க்காம எந்த திதி என்று தெரியாமல் இருந்தால் கூட இந்த ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை நாட்களில் திதி அல்லது தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது அது முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படுது. அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு தான் ஆகணுங்கிற விதியை இந்த திதி வச்சிருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். சூப்பர் சார். ஸோ முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறதால ஏற்படுற நன்மைகள் என்ன, திதி கொடுக்காம தவறுனா அதில் ஏற்படுற பின்விளைவுகள் என்னங்கிறத ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க உங்களில் பல பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற ஆசை இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் கீழே டிஸ்பிளேல வர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் சாரை நேரில் பார்க்கலாம். அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான், அதாவது முன்பதிவு செய்கிறதுக்கு மட்டும்தான் அந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்த முடியும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம ராஜயோகம் டிவியில் பார்த்தீங்கன்னா புத்தம் புது ஆன்மீக தகவல்கள், மாத பலன்கள், தின பலன்கள், பல விஷயங்கள் உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என்ன போன்ற விஷயங்கள் தாண்டி ஒவ்வொரு நாளும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன போன்ற எல்லா தகவல்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.